அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்று தந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் உறவை பேணி வாழ்வது. இன்று நம்மில் நிறைய பேர் உறவை சேர்ந்து வாழ்வதில் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறினார்கள், அல்லாஹ் படைப்புகளை படைத்து முடித்த போது உறவானது எழுந்து நின்று அன்பாளனாகிய அல்லாஹ்வின் அரியாசனத்தின் கால்களில் ஒன்றை பிடித்தது. அப்போது அல்லாஹ் என்ன என்று கேட்டான். அதற்கு உறவு கூறியது, உறவுகளை துண்டிப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோரி நிற்கிறேன் என்று. அதற்கு அல்லாஹ் கூறினான், உறவை பேணி நல்ல முறையில் நடந்து கொள்பவருடன் நானும் நல்ல முறையில் நடந்து கொள்வேன். உன்னை துண்டித்து விடுகின்றவரை நானும் துண்டித்து விடுவேன் என்பது உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு உறவு, ஆம் என் இறைவா என்று கூறியது. அல்லாஹ் இது உனக்காக நடக்கும் என்று கூறினான். உறவு என்பது இறையருளின் ஒரு கிளையாகும். அதனுடன் யார் ஒட்டி வாழ்கிறாரோ அவருடன் நானும் உறவு பாராட்டுவேன். அதை யார் முறித்து கொள்கிறாரோ அவரை நானும் முறித்து கொள்வேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபி அவர்கள் கூறினார்கள். இன்று குடும்ப உறவுகள் சர்வ சாதாரணமாக பிரிந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அற்ப காசிற்காக, செல்வத்திற்காக, சொத்திற்காக, அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக அல்லாஹ் சேர்த்து வாழக்கூடிய, நெருக்கமாக கூடிய இந்த குடும்ப உறவுகள் எல்லாம் துண்டித்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். 3 நாளைக்கு மேல் யார் சகோதரனுடன் பேசாமல் இருக்கிறார்களோ அவர் குஃபருடைய தன்மைக்கு சென்று விடுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைய நிலையை பார்த்தால் நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட பேச மாட்டேன், தம்பி அண்ணன் கூட பேச மாட்டேன், அக்கா தங்கை, இன்னும் நிறைய உறவுகள் எவ்வளவு காலம் பேசாமல் இருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது. மறுமைக்காக நாம் வாழ்கிறோம் என்பதை மறந்துவிட்டு இந்த உலகிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் வெறுக்கின்ற இந்த செயலை நாம் செய்தால் அல்லாஹ் எப்படி நம்மை நேசிப்பான்? உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வை சேர்ந்து வாழ முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் தமக்கு செல்வ வளம் வழங்கப்பட வேண்டும் அல்லது தமது வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அவர் தமது உறவினர்களுடன் சேர்ந்து வாழட்டும் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் நம் வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கையும் ஆயுள்களையும் அதிகரிக்கிறான். அல்லாஹ் அக்பர். நம் உறவினர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். யார் ஒரு மோமினுக்கு உலக சோதனைகளில் ஏதேனும் ஒரு சோதனையை அகற்றிவிடுகின்றாரோ அவருக்கு கியாமத் நாளின் சோதனைகளிலிருந்து ஏதேனும் ஒரு சோதனையை அவரை விட்டு அல்லாஹ் அகற்றிவிடுகிறான். யார் கஷ்டப்படுபவர்களின் கஷ்டத்தை எளிதாக்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் கஷ்டத்தை எளிதாக்குகிறான். ஓர் அடியான் தனது சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரை அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் இரத்த உறவை பேணி நடக்க வேண்டும் என்றால் நமக்கு கெடுதி செய்யும் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நல்லதைத்தான் நாம் செய்து பழக வேண்டும். அவர் செய்த கெடுதியை நாம் எந்த வகையிலும் நியாயப்படுத்தாமல் அவர் என்ன செய்தாலும் சரி அவர்களுக்கு நல்லதையே செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கிறான் என்று அவர்களுக்கு
உறவுகளுக்கு அன்பான வார்த்தைகளால் ஆறுதல் கூறினால் அவர்கள் மனதில் உள்ள கஷ்டம் பறந்துவிடும். அப்படி இருக்க வேண்டிய உறவுகளிடம் எவ்வளவு பகையோடு இன்று சிலர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஒரு சிலர் வீட்டில் அண்ணன் தம்பியாக இருப்பார்கள். அவர்களுக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருவரும் வருஷ கணக்கில் பேசாமல் இருப்பார்கள். அவரை பார்த்தால் இவர் இந்த பக்கம் திரும்பிக் கொள்வார். மாற்றி மாற்றி இருவரும் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். இப்படி இரத்த உறவான அண்ணன் தம்பிகள் பேசாமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். அதற்குத்தான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை இருந்தால் உறவுகளுடன் சேர்ந்து வாழுங்கள் என்றார்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது பிரச்சனையோ மன கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் சென்று ஆறுதல் கூறுங்கள். எனவே நாம் அனைவரும் பெற்றோர்களோடு, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை மற்றும் உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.